Welcome student, class 8, science, unit 12, atomic structure, part 4.1, valency. Atomic structure, இந்த லெசனில் உங்களுக்கு learning objectives-ஆ understand the advantages and limitations of Dalton's atomic theory, distinguish the fundamental particles and their properties, get an idea about Thomson's atom model and its limitations, calculate the valency of different elements, write the chemical formula and molecular formula of compounds, balance the chemical equations, state the law of chemical combinations. இதெல்லாம் உங்களுக்கு learning objectives-ஆ கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம Dalton's atomic theory-யோட advantages and limitations பார்த்துட்டோம். ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்துட்டோம். தாம்சனோட ஆட்டம் மாடல் வந்து அந்த வாட்டர் மெலனோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வேலன்சியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கியூஆர் கோடோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம், அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஐசிடி கார்னரில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சருக்கான நிறைய கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. கான்செப்ட் மேப், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இந்த லெசனில் டோட்டலாக உங்களுக்கு 9 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாபிக் டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி, செகண்ட் டாபிக் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ், தேர்டு டாபிக் தாம்சன்ஸ் ஆட்டம் மாடல், ஃபோர்த் டாபிக் வேலன்சி. இதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபிஃப்த் டாபிக் அயான்ஸ், சிக்ஸ்த் டாபிக் கெமிக்கல் ஃபார்முலா ஆர் molecular formula, seventh topic naming the chemical compounds, eighth topic chemical equation, ninth topic இந்த ரெண்டையும் சேர்த்து law of chemical combinationங்கிற நேமில் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம வேலன்சியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வேலன்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சரோட மாடல் வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சாதான் அதை நமக்கு புரியும். இந்த மாடல் வந்து நீங்கள் 9th and 10th போய் படிப்பீங்க. இந்த மாடல் எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இந்த கான்செப்டுக்கு உள்ளே போவோம். அதில் வேலன்சிங்கிற டைட்டில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் அந்த ஆட்டம் வந்து தன்னோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் அதை டெவலப் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அதில் உங்களுக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட் லெவலில் தாம்சன் ஆட்டம் மாடலோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்கள் 9th 10th போகும்போது தான் அந்த ரூதர்ஃபோர்டோட அட்டாமிக் மாடல், நீல்ஸ் போரோட அட்டாமிக் மாடலை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. ஆனால் வேலன்சி பற்றி தெரியணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த வேலன்சி வந்து உங்களுக்கு புரியும். அப்போ அதனால நம்ம ரூதர்ஃபோர்டோட ஆட்டம் மாடலை எடுத்துக்கிறோம். இப்போ ஆட்டம் எப்படி இருக்கும், அதாவது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்டமோட சென்டரில் வந்து புரோட்டான் இருக்கும், ஆட்டமோட சென்டரில் வந்து நியூட்ரான் இருக்கும். இதுதான் வந்து ஆட்டமோட நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ நியூக்ளியஸ் உள்ள புரோட்டான் நியூட்ரான் இருக்குது. அதை சுற்றி வந்து எலக்ட்ரான் வந்து சுற்றிட்டு வரும். அதான் ரிவால்விங் அரவுண்டு த நியூக்ளியஸ். எப்படி சன் வந்து சென்டரில் இருக்கோ, எர்த்து அதை சுற்றிட்டு வருதோ அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து ரூதர்ஃபோர்டோட அட்டாமிக் மாடல். இப்போ இதுக்கும் வேலன்சிக்கும் எப்படி நம்ம ரிலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் மேக்ஸிமம் வந்து எல்லா ஆட்டம்லேயும் சேமாக தான் இருக்கும். இப்போ இந்த புரோட்டான் அப்படிங்கிறத நீங்கள் பென் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், எலக்ட்ரான் அப்படிங்கிறத அந்த பெண்ணோட மூடி அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த எலக்ட்ரான் எல்லாமே இந்த மாதிரி ஒரே சர்க்கிளில் தான் சுற்றிட்டு வருமானு கேட்டால் கிடையாது. எப்படி வந்து நம்ம பிளானட்ஸில் பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு பிளானட்டும் அதுக்குன்னு ஒரு பாதையை வச்சு சுற்றிட்டு வருது இல்லையா, அதுக்கு நம்ம ஆர்பிட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இதுவும் சுற்றிக்கிட்டே வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சோடியம் அப்படின்னு ஒரு ஆட்டம் எடுத்துக்குவோம். சோடியத்தோட அட்டாமிக் நம்பர் வந்து 11. இதில் வந்து 11 புரோட்டான் 11 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ சென்ட்ரல் வந்து 11 புரோட்டான் இருக்கும், 11 வந்து நியூட்ரான் இருக்கும். ஓகே, அப்போ இதுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. இது நியூக்ளியஸ் உள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு ஆர்பிட் எடுத்துக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஆர்பிட்டுக்கு சயின்டிஸ்ட் வந்து கே அப்படின்னு நேம் கொடுப்பாங்க. செகண்ட் ஆர்பிட்டுக்கு வந்து எல் அப்படின்னு நேம் கொடுப்பாங்க. தேர்ட் ஆர்பிட்டுக்கு வந்து எம் அப்படின்னு நேம் கொடுக்குறாங்க. ஃபோர்த் ஆர்பிட்டுக்கு என் அப்படின்னு நேம் கொடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு ஆர்பிட்லையும் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, 2n². இப்போ கேங்கிறது ஃபஸ்ட் ஆர்பிட். அப்போ என்கிற இடத்துல நம்ம 1 போட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆன்சர் வந்து
2 into 1 equal to 2ன்னு வரும். இப்போ செகண்ட் ஆர்பிட் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம 2 போட்டோம் அப்படின்னு சொன்னால் 2 into 4 equal to 8 அப்படின்னு வரும். அப்போ தேர்ட் ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் 2 into 9 equal to 18 அப்படின்னு வரும். அப்போ ஃபோர்த் ஆர்பிட் அப்படின்னு சொன்னால் அதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னால் 2 into 16 equal to 32. அப்போ இது ஃபஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட், ஃபோர்த் ஆர்பிட். ஃபஸ்ட் ஆர்பிட் கேல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். L ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். M ஆர்பிட்டில் 18, N ஆர்பிட்டில் 32 இருக்கும் அப்படிங்கிறதான் அவங்க சொல்ல வராங்க. இதுதான் 2n² அப்படின்னு. இப்போ நம்மக்கிட்ட வந்து சோடியம் இருக்குது. அப்போ இதில் வந்து 11 புரோட்டான் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம இந்த பாக்ஸை உள்ளே போடணும் அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ என்கிட்ட வந்து 11 பென்னோட மூடி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கேங்கிற பாக்ஸில் நம்ம எத்தனை தான் போட முடியும்? 2 தான் போட முடியும். அப்போ 11ல் வந்து 2 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு பேலன்ஸ் வந்து 9 இருக்கும். அப்போ அந்த 9ஐ கொண்டு வந்து அடுத்த பாக்ஸில் போடும்போது அது மேக்ஸிமம் 8 தான் ஃபில் பண்ணும். அப்போ இங்கே வந்து 8 எலக்ட்ரான்ஸ் சுற்றிட்டு வரும். அடுத்தது பேலன்ஸ் போகிறோம். அப்போ 9 minus 8 அப்படின்னு சொன்னால் பேலன்ஸ் 1 இருக்குது. இந்த ஒரு எலக்ட்ரானை இங்கே கொண்டு வந்து நம்ம போடுறோம். அப்போது இதை பொறுத்த வரைக்கும் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த நியூக்ளியஸை சுற்றி வரக்கூடிய இந்த பாதையை வந்து நம்ம ஆர்பிட்னு நேம் சொல்கிறோம். அதில் கடைசி ஆர்பிட், இப்போ சோடியத்தை பொறுத்த வரைக்கும் 3 ஆர்பிட் இருக்குது. இந்த மூணாவது இந்த கடைசி ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு பேர் தான் வந்து நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து வேலன்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்லேயே வந்து சில ரூல்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு சொன்னால் 1 2 3. அப்போ இது வந்து ஒன்று எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்ணுமா கெயின் பண்ணுமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹீலியம், நியான், ஆர்கான், புட்டான், ஜெனான் நம்ம படிச்சிருப்போம். இதெல்லாம் இனர்ட் கேஸஸ் அப்படின்னு சொல்லி 9th 10th இன்னும் போய் படிப்பீங்க. இப்போ இந்த ஹீலியம், நியான் எல்லா எலமெண்ட்டும் என்ன பண்ணுன்னு சொன்னால் அந்த ஆட்டம் எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம் வந்து இதை மாதிரியான ஒரு ஸ்டேபிள் நிலைத்த தன்மையை பெறுறதுக்கு தான் இருக்கும். அதனால தான் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், இனர்ட் கேஸஸ் அப்படி இல்லைன்னா ராஜ தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் சில பேருக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சி ஃபுல்லாக இருக்கி நிறைவாக இருப்பாங்க. அப்போ மற்றவங்க எல்லாருமே அவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நிலைத்த தன்மைக்கு வர்றதுக்கு தான் போராடுவாங்க. அப்போ அதே மாதிரி தான் எல்லா ஆட்டமும் வந்து அதுக்கு பக்கத்தில் எது இருக்கோ அதை வந்து ஃபில் பண்ணும். இதை நீங்கள் ஏற்கனவே வந்து மேக்ஸில் வந்து ரவுண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி படிச்சுட்ருப்பீங்க. இப்போ வந்து 6 அப்படிங்கிற நம்பரை வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 6க்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து 10ன்னு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து இப்போ 3 இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் போயிடுவோம், நம்ம 0 அந்த பக்கம் போயிடுவோம். அப்போ அதே மாதிரி தான் இந்த அவுட்டர் ஆர்பிட்டில் 1 2 3 இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த லாஸ்ட் ஆர்பிட்டில் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அப்போ இது ஃபுல்ஃபில் ஆகணும், இதை மாதிரி வந்து ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து இன்னும் எத்தனை எலக்ட்ரான் தேவைப்படுது? 7 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது. அதே மாதிரி இதுக்கு வந்து 6 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படும். இந்த இதுக்கு வந்து 5 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படும். அப்போது இந்த மாதிரி அவுட்டர் ஆர்பிட்டில் 1 2 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறது வந்து மேக்ஸிமம் மெட்டல்ஸாக இருக்கும். அதே மாதிரி அவுட்டர் ஆர்பிட்டில் 4 5 6 7 அந்த மாதிரியும் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 1 அப்படிங்கிறது வந்து இதில் வந்து 7 எலக்ட்ரான்ஸ் வந்து அவுட்டர் ஆர்பிட்டில் இருக்குது. அப்போது இது போய் 7 கிட்ட போய் கடன் வாங்குறது நல்லதா இல்லை இந்த ஒரு ஆர்பிட்டை 7 கிட்ட கொடுக்கறது நல்லதா, எது ஈஸியான வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 1 வந்து இந்த 7 கிட்ட போய் சேர்றது தான் நல்லது. அதனால இது போய் இதுகிட்ட சேர்ந்துடும். அதே மாதிரி இந்த 2 வந்து 6ஐ இங்கே கொண்டு வந்து சேர்க்கறது நல்லதா இல்லை இந்த 2 தன்னை இழந்து இங்கே போகிறது நல்லதா அப்படின்னா இந்த 2 வந்து இந்த 6ஓட ஜாயிண்ட் ஆகும். அப்படின்னா என்ன பண்ணும்னா இது வந்து லூஸ் பண்ணுது, இது வந்து கெயின் பண்ணுதுன்னு அர்த்தம். இது வந்து லூஸ் பண்ணுது, இது வந்து கெயின் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த 3 என்ன பண்ணும்னா லூஸ் பண்ணும், இந்த 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய ஆர்பிட்டில் வந்து இது போய் கெயின் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கு என்ன கேரக்டர் இருக்குதோ அதை வச்சு தான் எலமெண்ட் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுலேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ட்ரிப்ளெட், இன்னொன்று ஆக்டெட் அப்படின்னு இருக்குது. ட்ரிப்ளெட் அப்படின்னு சொன்னால் இப்போ ஹீலியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 2 ஆர்பிட்டில் 8 இருக்கும். அதனால் இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லிடுறோம், இனர்ட் கேஸஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போது எல்லாமே இனர்ட் கேஸஸ் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு முன்னாடி ஹைட்ரஜன்னு இருக்கும். ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எலக்ட்ரான் தான் அவுட்டர் ஆர்பிட்டில் இருக்கும். அப்போது இது என்ன பண்ணும்னா ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். அப்போ ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிடுச்சுன்னு சொன்னால் 2 எலக்ட்ரானாக மாறிடுச்சுன்னா இது ஹீலியமாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னா எலக்ட்ரானை இந்த மாதிரி அடுக்கிறதுக்கு பேர் தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பேர். இதை மாதிரி பிக்சர்லாவும் நம்ம அடுக்க முடியும், அப்படி இல்லைன்னா நம்பர் வைஸ்லேயும் நம்மளால் அடுக்க முடியும். இப்போ பிக்சர் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படி உங்களுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு இத்தனை எலக்ட்ரான்ஸை வச்சு நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ 3 அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுன்னா 3 புரோட்டான், 3 நியூட்ரான் சென்டரில் இருக்குது. அப்போ அவுட்டர் ஆர்பிட் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் 2 இருக்குது. அப்போ அடுத்த ஆர்பிட்டில் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டால் 1 எலக்ட்ரான் இருக்கும். அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எலக்ட்ரானை இந்த மாதிரி படம் வரைஞ்சி காட்டணும். அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோம். அப்போ 5 புரோட்டான் 5 நியூட்ரான் அப்படின்னு எடுத்துக்கிடணும். இதோட ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும். அப்போ 5ல் நம்ம 2 போட்டுட்டோன்னு சொன்னால் பேலன்ஸ் 3 இருக்கும். செகண்ட் ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால பேலன்ஸ் 3 எலக்ட்ரான்ஸ் இங்கே ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். இப்போ இந்த 3 என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இது ஃபுல்ஃபில் ஆகணும். ஃபுல்ஃபில் ஆகுறதுக்கு இதுக்கு 8 வேணும். ஆனால் இங்கே 3 தான் இருக்குது, இன்னும் 5 தேவைப்படுது. அப்போ 5 தேவைப்படுதுன்னு சொன்னால் 5 எலக்ட்ரானை வாங்குறது இதுக்கு கஷ்டம். அதனால தன்கிட்ட இருக்கக்கூடிய 3 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிவிட்டு இது என்னதான் மாறிடும்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹீலியமுக்கு மாறிடும். ஏன்னா ஹீலியமோட அவுட்டர் ஆர்பிட்டில் உங்களுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் ஃபுல்ஃபில் ஆகிடும் இல்லையா. அது மாதிரி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஏற்கனவே எலக்ட்ரிசிட்டி லெசனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் அப்படிங்கிறத நடத்தியிருக்கோம். அந்த வீடியோ இங்கே ஐ பட்டனில் கொடுக்குறோம். அதை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அப்போ தான் இந்த டாபிக் உங்களுக்கு புரியும். Valency. In order to understand the valency of elements clearly, we need to learn a little about Rutherford atomic model here. இப்போ இந்த வேலன்சியை பற்றி நமக்கு புரியணும்னா ரூதர்ஃபோர்டோட அட்டாமிக் மாடல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அக்கார்டிங் டு ரூதர்ஃபோர்ட் an atom consists of subatomic particles namely proton, electron and neutron. இந்த ரூதர்ஃபோர்டு சொல்கிறது படி இந்த ஆட்டமில் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது, ப்ரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். அதை நம்ம சப்பட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆர் ஃபவுண்ட் அட் த சென்டர் ஆஃப் த ஆட்டம் கால்டு நியூக்ளியஸ். இதில் இந்த ப்ரோட்டானும் நியூட்ரானும் ஆட்டமோட சென்டரில் இருக்கும். அந்த சென்டர் பார்ட்டுக்கு நியூக்ளியஸ்ன்னு பேர். எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் ஏ சர்க்குலர் பாத் கால்டு ஆர்பிட்ஸ் ஆர் ஷெல்ஸ். எலக்ட்ரான்ஸ் எல்லாமே அந்த நியூக்ளியஸை சுற்றி வரும். அந்த பாதைக்கு ஆர்பிட்னு சொல்லலாம், செல்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம மேக்ஸிமம் ஆர்பிட்டுங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். An atom has a number of orbits and each orbit has electrons. அந்த எலக்ட்ரான் அதுக்குன்னு உள்ள ஆர்பிட்டில் சுற்றி வரும். அதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது, அதை தான் நம்ம இப்போ பார்த்தோம். The electrons revolving in the outermost orbit are called valence electrons. கடைசி ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான் சுற்றிட்டு வருதோ அதை தான் நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுதான் அந்த மாடல் கொடுக்குறாங்க. இது நியூக்ளியஸ். இதோட சென்டரில் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். புரோட்டானுக்கு ஒரு கலர், நியூட்ரானுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. இந்த ரவுண்டுக்கு பேர் ஆர்பிட். அதுக்குன்னு உள்ள பாதையில் அந்த எலக்ட்ரான் சுற்றிட்டு வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான் தான் இருக்கும். செகண்டில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதே மாதிரி அந்த கவுண்டிங் போய்கிட்டே இருக்கும். The arrangement of electrons in the orbit is known as electronic configuration. அந்த எலக்ட்ரான் எந்த ஆர்டரில் அடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னு பேர். அதையும் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்தோம். Atoms of all the elements will tend to have a stable electronic configuration. That is, they will tend to have either 2 electrons
ஆர் 8 எலக்ட்ரான்ஸ் இன் their outermost orbit. ஏன்னு சொன்னால் இந்த உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருமே வந்து நம்ம எதுக்காக படிக்கிறோம்? வேலைக்கு போகணும்னு. வேலைக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? அப்படியே அடுத்தடுத்த கொஸ்டின் போகும்போது நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்டேபிள், ஒரு நிலைத்த தன்மையை நம்ம அடையணுங்கிறதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கோம். அப்போ அதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரான்ஸும் வந்து ஒரு ஸ்டேபிள், ஒரு நிலையான ஒரு இடத்த அடையிறதுக்காக போராடிட்டு இருக்கோம். அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு வந்தோம். அந்த ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய எலமெண்ட் என்னென்னா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon. இதில் இந்த ஹீலியம் மட்டும் அவுட்டர் ஆர்பிட்டில் 2ஓட இருந்து ஸ்டேபிள், நிலையாக நிறைவாக இருக்கும். அதனால அதுக்கு பேர் ட்ரிப்ளெட் அப்படின்னு பேர். 8 இருந்துச்சுன்னா ஆக்டெட் அப்படின்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீலியம் ஹேஸ் 2 electrons in the outermost orbit, so it is chemically inert. இப்போ ஹீலியத்துக்கு அவுட்டரில் வந்து 2 எலக்ட்ரான் இருக்கு, அதனால அது வந்து இன்னர்ட்டாக இருக்குது. இன்னட் அப்படின்னு சொன்னால் மந்தம் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா இது 2 நேமில் சொல்லுவாங்க. மந்த வாயுக்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க, ராஜ தனிமங்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க. எல்லாமே நிறைவாக இருக்குது அப்படிங்கிற மீனிங்கில். சிமிலர்லி நியான் இஸ் கெமிக்கலி இன்னர்ட் பிகாஸ் இட் ஹேஸ் 8 electrons in the outermost orbit. இப்போ இதே மாதிரி நியானுக்கு வந்து outermost orbitல 8 electrons இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The valence electrons in an atom readily participate in a chemical reaction, and so the chemical properties of an element are determined by these electrons. அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது கடைசி ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து அதுதான் கெமிக்கல் ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணும். அப்போது ஒரு கெமிக்கலோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த எலக்ட்ரான் தான் தீர்மானம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. when molecules are formed, atoms combine together in a fixed proportion because each atom has a different combining capacity. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டம்ஸ் ஒன்று சேர்ந்து மாலிகுல் ஃபார்ம் ஆகும், மாலிகுல் ஒன்று சேர்ந்து எலமெண்ட் ஃபார்ம் ஆகும், எலமெண்ட் சேர்ந்தது தான் நம்ம காம்பவுண்டுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த ஆட்டம் ஒன்று சேர்ந்து மாலிகுல் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த ஃபார்ம் ஆகுறதுக்கு அதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரொப்போர்ஷன் இருக்குது. இப்போ வந்து 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்தாதான் நமக்கு வாட்டர் கிடைக்கும். பிகாஸ் ஈச் ஆட்டம் ஹேஸ் அ டிஃபரண்ட் கம்பைனிங் கெப்பாசிட்டி. அப்போ ஒன்றுக்கும் ஒரு கம்பைனிங் கெப்பாசிட்டி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து 9th and 10th போய் படிப்பீங்க. அப்போ அதுக்குன்னு ஒரு அந்த கம்பைனிங் கெப்பாசிட்டி. இப்போ இந்த வந்து ஆக்சிஜனுக்கு வந்து 2 எலக்ட்ரான் தேவைப்படும், அதனால 2 ஹைட்ரஜன் போய் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த நிகழ்வு வந்து நடைபெறும்னு சொல்கிறாங்க. திஸ் கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஆட்டம் இஸ் கால்டு வேலன்சி. இதை நீங்கள் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது நம்ம லைஃப்பில் மறக்கவே கூடாது. இப்போ யாராவது உங்களை வந்து வாட் இஸ் வேலன்சி அப்படின்னு சொன்னால், கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஆட்டம். ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமும் பக்கத்தில் நெருங்கி வந்து சேரும்போது கம்பைன் ஆகணும், இணையக்கூடிய திறன் இருக்கணும். அதனால தான் அதுக்கு பேர் இணைதிறன்னு தமிழில் சொல்லுவாங்க. அதை தான் இங்கிலீஷில் வந்து கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, வேலன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களை வந்து செக்ஷன் மாற்றி போடுறாங்க. இப்போ 8th நீங்கள் 9th ப்ரொமோட் ஆகுறீங்க, செக்ஷன் மாற்றுறாங்கன்னு சொன்னால் அடுத்த கிளாஸ்க்கு போகும்போது நீங்கள் யாரோட கம்பைன் பண்ணுறீங்க, உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களோட தான் நீங்கள் போய் கம்பைன் ஆவீங்க. அப்போ அதே மாதிரி தான் இதுவும் பண்ணும். சில எலமெண்ட்டோட சேராது, சில ஆட்டமோட சேராது, இது மாதிரிலாம் இருக்கும். அப்போ வேலன்ஸ் இது வந்து ஷார்ட் ஃபார்மில் டெஃபினிஷன் கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஆட்டம்ங்கிறது. 2 மார்க் கொஸ்டினுக்கு நம்ம இதை தான் எழுதணும். வேலன்சி இஸ் டிஃபைன்ட் அஸ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லாஸ்ட், கெயின்ட் ஆர் ஷேர்டு பை அன் ஆட்டம் in a chemical combination so that it becomes chemically inert. அப்போது ஒன்று எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா எலக்ட்ரானை கெயின் பண்ணணும், இல்லைன்னா எலக்ட்ரானை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. எலக்ட்ரானை லூஸ் பண்ணுறது, கெயின் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் வந்து பஸ் டிக்கெட்டு வந்து 8 rupees அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ ஒருத்தர்கிட்ட 1 rupee இருக்கும், இன்னொருத்தர்கிட்ட 7 rupees இருக்குது. அப்போ இந்த 1 rupee வச்சுருக்கிறவர் என்ன பண்ணுவார், 1 rupee அந்த 7 rupee வச்சுருக்கவர் கையில் கொடுத்து, நீங்கள் பஸ் ஏறி போயிட்டு எனக்கு நீங்கள் பணம் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, நான் திரும்ப பஸ் ஏறி வர்றேன்னு சொல்லுவார். அப்போது இந்த 1 rupee கொடுக்குறவர் என்ன பண்ணுறாரு, லூஸ் பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த 1 rupee வாங்குறதுனால கெயின் ஆகி இவர் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக போயிடுறாரு. அதே மாதிரி ஷேரிங், இது நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்குவாங்க. இப்போ ஒரு பையன் ஸ்கூலுக்கு மத்தியானம் இட்லி மட்டும் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால், இன்னொரு பையன் சட்னி மட்டும் கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொன்னால் 2 பேருமே என்ன பண்ணணும், ஷேர் பண்ணி வயிறு ஃபில் ஆகிடும். அப்போ அதை மாதிரி தான் இந்த மாதிரி கம்பைனிங் வந்து இதில் நடக்கும். அதை தான் வேலன்சி இஸ் டிஃபைன்ட் அஸ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லாஸ்ட், கெயின்ட் ஆர் ஷேர்டு பை அன் ஆட்டம் இன் எ
கெமிக்கல் காம்பினேஷனில் இன்னும் ஒன்று லூஸ் பண்ணியிருக்கோம், கெயின் பண்ணியிருக்கோம், ஷேர் பண்ணியிருக்கோம். ஏதோ ஒன்று பண்ணி அந்த ஸ்டேபிளான நிலைமைக்கு வந்துடும். ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னு சொன்னோம் இல்லையா, ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு போட்டடிச்சு ஏதோ முன் வந்துடும். அதனால தான் ஸோ தட் இட் பிகம்ஸ் கெமிக்கலி இனர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Types of valency. As we saw earlier, an atom will either gain or lose electron in order to attain the stable electronic configuration. In order to understand valency in a better way, it can be explained in two ways depending on whether an atom or gain loses electrons. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து ஒன்று கெயின் பண்ணணும், லூஸ் பண்ணி அந்த ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு வரணும்னு சொல்கிறாங்க. இன்னும் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று அந்த ஆட்டம் கெயின் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா லூஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. Atoms of metals will have 1 to 3 electrons in their outermost orbit. Maximum metal தன்னோட outermost orbitல 1 இல்லைனா 2 இல்லைனா 3 எலக்ட்ரான்ஸை வச்சுருக்கோம். By losing these electrons, they will have stable electronic configuration. அதை வந்து அது லூஸ் பண்ணிடும். அதே மாதிரி so they lose them to other atoms in a chemical reaction and become positively charged. அதை லூஸ் பண்ணுறதுனால அது பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடும். இந்த சார்ஜ் எப்படி மாறுதுங்கிறதுக்கு தான் நம்ம ஃபிசிக்ஸ் பார்ட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி லெசனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். சச் ஆட்டம்ஸ் விச் டொனேட் எலக்ட்ரான்ஸு, அப்போ அது பாசிட்டிவாக மாறுதுன்னா எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்குன்னா என்ன அர்த்தம்? டொனேட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் பாசிட்டிவ் வேலன்சின்னு நம்ம சொல்லிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சோடியம் ஆட்டம் அட்டாமிக் நம்பர் 11 has 1 electron in its outermost orbit, and in order to have stability it loses 1 electrons and become positively charged. அப்போ இதில் வந்து 2, 8, 1 அப்படின்னு நம்ம பிரிப்போம். இது பிரிக்கிறதெல்லாம் நம்ம இப்போ தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த 1 இதை வந்து கொடுத்துட்டு 2,8 அப்படிங்கும்போது அது வந்து ஒரு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்கு போயிடுது. The sodium has positive valency. All non-metals will have, இந்த 3 கிடையாது, இந்த இடத்துல 4 இருக்கணும். 4 to 7 electrons in the outermost orbit of their atoms. Maximum non-metals வந்து அதோட outermostல 4 to 7 electrons வச்சிருக்கும். இது என்ன பண்ணும்னா கெயின் பண்ணும். In order to attain stable electronic configuration, they need few electrons. They accept these electrons from other atoms in a chemical reaction and become negatively charged. அதை accept பண்ணுறதுனால இது negative charge-ஆக மாறிடும். These atoms which accept electrons are said to have negative valency. அப்படி வாங்கிடுச்சுன்னு சொன்னால் இதை negative valencyன்னு சொல்கிறோம். கொடுத்தா பாசிட்டிவ் வேலன்சி, வாங்கினா நெகட்டிவ் வேலன்சி. ஃபார் எக்ஸாம்பிள், குளோரின் ஆட்டம் அட்டாமிக் நம்பர் 17, அது வந்து 2,8,7ன்னு பிரிப்போம். அப்போ சோடியமையும் குளோரினையும் நம்ம பக்கத்தில் கொண்டு வந்தோம்னா சோடியம் வந்து 1 லூஸ் பண்ணிடும். இதில் லாஸ்ட் ஆர்பிட்டில் 7 இருக்கிறதுனால அந்த 1 கெயின் பண்ணிடும். Has 7 electrons in its outermost orbit. By gaining 1 electron, it attains stable electronic configuration like inert gas electronic configuration. Thus, chlorine has negative valency. அப்படி அது கெயின் பண்ணதுனால இது வந்து நெகட்டிவ் வேலன்சியாக மாறிடுது. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வேலன்சி அப்படிங்கிறத பார்த்தோம். வேலன்சியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வேலன்சி அப்படின்னு சொன்னால் கம்பைனிங் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது லாஸ்ட் ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டமும் வந்து ஒரு நிலைத்த தன்மை, அதாவது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன்னு சொல்லி ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான்ங்கிற மாதிரி நிலைமையை அடையிறதுக்கு தான் முயற்சி பண்ணுது. அதுக்கு அந்த நிலைமையை அடையிறதுக்கு அது தன்னோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை வந்து ஒன்று லூஸ் பண்ணும், இல்லைன்னா கெயின் பண்ணும். அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி பர்டிகுலர் ஆட்டம்ஸை ஒன்று சேர்த்து நம்ம மாலிகுலாக கெயின் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதான் இந்த லெசனில் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன், வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு குளோரின், வேரியபிள் வேலன்சியை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.